அடை தோசை செய்கிறதுக்கு 4 மிளகாயை ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு. அது கூட இந்த பூண்டு, சீரகம், சோம்பு, இஞ்சி இதையெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதையும் மாவில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, மாவில் இதை சேர்த்துருவோம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இது பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நான். இது கூட கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம தோசையை தோசைகள் காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு மாவை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். இதை இப்படி வேக வச்சு திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான அடை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.